மும்பை சக்தி மில்ஸ் வளாக கற்பழிப்பு வழக்குகளில் 2 மைனர் குற்றவாளிகளை 3 ஆண்டுகள் பள்ளியில் சேர்த்து நல்லொழுக்கத்தை கற்றுத்தர சிறார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மும்பையில் உள்ள பாழடைந்த சக்தி மில்ஸ் வளாகத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 22ஆம் தேதி பெண் பத்திரிகையாளரை 5 ஆசாமிகள் கற்பழித்தனர். அதற்கு முன் ஜூலை 31ஆம் தேதியன்று டெலிபோன் ஆபரேட்டராக வேலை பார்த்த பெண்ணையும் அதே இடத்தில் 5 ஆசாமிகள் கற்பழித்துள்ளனர். இந்த 2 வழக்குகள் தொடர்பாக மொத்தம் 7 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் விஜய் ஜாதவ், காசிம் பெங்காலி, சலீம் அன்சாரி ஆகியோர் 2 பெண்களின் கற்பழிப்பிலும் ஈடுபட்டுள்ளனர். 2 பெண்களையும் கற்பழித்த விஜய் ஜாதவ், காசிம் பெங்காலி, சலீம் அன்சாரி ஆகியோரின் தண்டனையை மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 4ஆம் தேதி அறிவித்தது. மீண்டும் மீண்டும் கற்பழிப்பு குற்றங்களில் ஈடுபடுபவர்களை கடுமையாக தண்டிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட இந்திய தண்டனை சட்டம் 376E பிரிவின் கீழ் அவர்கள் மூவருக்கும் தூக்கு தண்டனை விதித்து செஷன்ஸ் நீதிபதி ஷாலினி பன்ஷால்கர் தீர்ப்பளித்தார். போட்டோகிராபர் கற்பழிப்பில் மட்டும் ஈடுபட்ட சிராஜ் கான், டெலிபோன் ஆபரேட்டர் கற்பழிப்பில் மட்டும் ஈடுபட்ட முகமது அஷ்பக் ஷேக் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. 2 கற்பழிப்பு வழக்கிலும் தலா ஒருவர் என 2 ஆசாமிகளுக்கு சம்பவம் நடந்தபோது 18 வயது பூர்த்தியாகவில்லை. அதனால் அவர்கள் தொடர்பான வழக்கு மும்பையில் உள்ள சிறார் நீதிமன்றத்தில் நடந்தது. இந்த வழக்கில் செவ்வாயன்று தீர்ப்பளிக்கப்பட்டது. 2 மைனர் வாலிபர்களையும் குற்றவாளிகளாக அறிவித்த நீதிபதி நாசிக்கில் உள்ள பாஸ்டன் பள்ளிக்கு இருவரையும் அனுப்பி 3 ஆண்டுகளுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுத்தர வேண்டும் என உத்தரவிட்டார். இத்தகவலை அரசு வக்கீல் உஜ்வால் நிகாம் தெரிவித்துள்ளார்.